பயபக்தியோடு பாடும், பயபக்தியோடு உணர்ந்து பாடும், கண்கள் போல் ஆண்கள் நோக்கி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என் கையில் துக்கமோ ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளோ, ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லோ, அன்பில் களி கூறுவே, அறைக்குள்
விளக்கங்களுக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எங்கள் நல்ல தெய்வமே, மகிமையான இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. மகிமையான விதத்தில் வெளிப்படுங்க, மகிமையான விதத்தில் உடைய மக்களை கண்ணோக்குங்க, மகிமையான விதத்தில் உடைய மக்களை ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய தெய்வீக மகிமை எங்களை சூழ்ந்து கொண்டு ஆட்கொண்டு அற்புத அதிசயவிதமாய் வழிநடத்துவதாக முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, பரிசுத்தத்தோடு உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. போற்றி துதிப்போம் என் தேவனே. புதிய இதயமுடனே இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை போற்றி துதிப்போம் நம் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனே, புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி என்கிற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிசோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிசோம். கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் நம்மை காத்ததாலே
ஹல்லேலூயா. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று கொண்டார். நம்மை நடத்தினார். ஆமென். Thank you Lord. 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 இன்னொரு பாடல் கூட பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி இருக்கிறார். ஆண்டவர் சிலருடைய வருமானத்திலே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நான் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிற வேலையில தேவன் எனக்கு ஆவியிலே ஒரு உணர்வை கொடுத்தார். ஸோ அந்த காரியத்திற்காகவும் விசேஷமாக இந்த நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சிலருடைய வருமான காரியங்களிலேயே வித்தியாசத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை இணைக்க போகிறார், அல்லது சில நன்மைகளை அந்த வருமானத்துல கூட்டி தரப்போகிறார். ஒரு உயர்வு உங்களுக்கு அந்த வருமானத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு படி அப்படி மேல போறீங்க, ஒரு மாற்றத்துல போக போறீங்க. நீங்க இருக்கிற அந்த நிலைமையிலுக்கு ஒரு உயர்வுல ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவரை கைத்தட்டி வைக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உபவாச ஜபத்திலையும் சில ஜபங்கள்ல ஆவியானவர் சொன்னார். சில வருமானத்தை ஆண்டவர் சொன்னார். 2 லட்சம் சில விஷயங்களை சொன்னார். நான் சொல்றேன், அந்த 2 லட்சத்துக்கு பக்கத்துல ஒரு புள்ளிய வச்சு அடுத்து ஒரு ஸ்டெப் ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. தாண்ட முடியாதவங்களை தாண்ட வச்சிருவார். ஒன்னு அடைய முடியாதவங்களை அடைய வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் சொல்லுகிறது, அவன் உன் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வார்? அப்படியே மூஞ்ச இப்படி வச்சிருக்கிற ஒரு மாதிரி வேண்டாமா, அப்படியே சுத்திங்க விட்டுருங்க, எனக்கு வரட்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வார்த்தையை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க மேல இருந்து என் மேல வருவதாக சொல்லி நான் வந்தேன். ஆமென். எனக்கு அந்த வார்த்தை மீது நம்பிக்கை இருக்கு, அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கு. நீங்க பாருங்க, இன்னும் மேல மேல ஆண்டவர் என்ன கொண்டு போயிட்டே இருப்பான். நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது வேண்டாம், அதுலலாம் நம்பி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி, சோ ஆண்டவர் இந்த விஷயத்துல ஆசீர்வதிக்க விரும்புகிறார், காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த 3-4 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்களை ஆண்டவர் தந்திருப்பார். ஏகப்பட்ட செல்வங்களை, ஆசீர்வாதங்களை, நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார். இனி இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு பல மடங்கு மேலே நோக்கி, பல மடங்கு உயர்வை நோக்கி, பல மடங்கு ஆசீர்வாதத்தை நோக்கி ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கொண்டு போவார். சங்கீதம் 128:2 அங்க வசனம் சொல்கிறது, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து. உபாகமம் 28:11 வசனம் சொல்கிறது, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் நீ கையிட்டு செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க என்று சொல்லி வேதம் சொல்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்முடைய கையின் பிரயாசத்துல, நம்முடைய கையின் வருமானத்துல இந்த 2024 ஆண்டு இந்த ஜூலை மாதத்திலே விசேஷித்த விதமாக இறங்கி வந்து வருகிற நாட்கள்ல அநேகருடைய வருமானத்தை தேவனுடைய வாக்குத்தத்தை மாற்றி அநேகரை பெரிய நிலைமையில தேவன் கொண்டு போய் அநேக குடும்பங்களுக்கு இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையாக, இந்த ஏழ்மையிலிருந்து விடுதலையாக, இந்த சாபத்திலிருந்து, இந்த இல்லாத நிலைமையிலிருந்து ஒரு மேலான உயர்ந்த நிலைமைக்கு இந்த சங்கீதம் 128 இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொண்டு போய் அவர்களை உயர்ந்தளத்தில் வைப்பதாக தேவனே இந்த வாக்குத்தத்தமாக அவர்களை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி எங்கள்
ஆகவே தேவன் நம்மை இந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக நினைக்கணும், நம்மை ஆசீர்வதிக்கணும். ஸோ கையின் பிரயாசத்துல தேவன் நினைச்சணும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நினைச்சணும். நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம இருக்கிற ஏரியா நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம இருக்கிற ஏரியால ஒரு 4 பேருக்காவது நம்ம உதவுகிற மாதிரி இருக்கணும். உதவி கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கணும். நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்துல நமக்கு இருக்கிறது. நம்முடைய சகாயம் பைபிள் சொல்லுது. நம்முடைய சகாயம் எங்க இருக்குது? நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆமா அவருடைய நாமத்தில் அவரிடத்தில் இருக்கிறது. இதனால நம்ம இருக்கிற கம்பெனி ஆனாலும் ஆபீஸ் ஆனாலும் கடை ஆனாலும் வியாபாரம் ஆனாலும் குறைந்தது ஒரு 4 பேருக்காவது நம்ம கொடுக்கிற மாதிரி வேலை கொடுக்கணும். இல்ல ஆபத்துல உதவி செய்யற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை இந்த ஜூலை மாதத்துல விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். பிரியமானவர்களே, எந்த தடைகள் ஆனாலும் இந்த காலை வேளையிலே அவைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த நிலைமையிலிருந்து வேறு நிலைமைக்கு நாம் வந்துடணும். ஆமென் ஆமென் ஆமென். உயர்வுக்குள்ள வரணும். அதே நிலைமையில என்ன செய்யக்கூடாது? ஆமா விரும்பணும். நம்ம விரும்பணும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பொய்யாக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் நினைச்சாதான் மாறாது, அசையாது, விலகாது. அது அப்படியே நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களையும் என்னை நினைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, யாக்கோபின் குடும்பத்தாரே கைகளை தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு சந்தோஷமாக ஆண்டவரை பாடப் போகிறோம். ஆண்டவர் கட்டாயம் பாடும்போது ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே
காலத்தில் விதவை வீட்டில் எதை ஆசீர்வதித்தார்? எல்லா பாத்திரமும் தங்க பாத்திரமா? பாத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சார். சரி, எல்லாரும் எழுதி நிற்போமா? ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்துல. Thank you Lord. ஆண்டவர் இந்த நாளில் மகிமையான விதத்தை நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றி சமாதான சந்தோஷமான நிலைமையிலும் நன்மையினால் நிரப்பி தேவன் நம்மை அனுப்ப. எல்லாரும் கண்களை மூடி. Thank you Lord. இயேசுவே
மீட்டெழுவீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா
தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார். வெறுமையாக்குறோம் அப்பா, எங்களோடு பேசும் அப்பா, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் ஆதியாகமம் 27 38வது வேத வாக்கியம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 27:38 எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் பைபிள்ல முதல் புஸ்தகம். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா. என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். என் தகப்பனே என்னையும், தகப்பன் பெயர் என்னது? தகப்பன் பெயர் என்னது? சத்தமா சொல்லுங்க. தகப்பன் பேர் என்னது? ஈசாக்குக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ரெகோபோத். ரெகோபோத் அப்படின்னாரு ஆண்டவர். என்ன சொன்னாரு? ரெகோபோத் அப்படின்னா பலுகி பெருகு. ஈசாக்குக்கு ஆண்டவர் முதலாவதே தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்து வைத்திருந்தார். ஈசாக்கு மேல ஆண்டுடைய ஆசீர்வாதம் ரெகோபோத். ரெகோபோத் அப்படின்னாலே இனி வாக்குவாதம் அல்ல, இனி யுத்தம் அல்ல, இனி போராட்டம் அல்ல. ஏசேக்கு சித்தனா எல்லாம் முடிந்தது. இனி ரெகோபோத். ரெகோபோத்னா இடம் கொண்டு நீ பலுகி பெருகுவாயப்பா. அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு என்ன செய்தான்? பலன் அடைந்தான். சொல்லுங்க. அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். யாரு? ஈசாக்கு. அப்ப ஈசாக்குக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதம் கணக்கில்லாத விதத்தில் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் பாருங்க. ரெகோபோத்தை கொடுத்து பழுக பெருக பண்ணியிருக்கிறார். அவன் விதைத்ததை ஆசீர்வதித்திருக்கிறார். அவனை வர வர விருத்தி அடைய செய்திருக்கிறார். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு தகப்பனாகிற எங்க போச்சு? இதுதான் கீழே இருந்து மேல போயிட்டு முதல் கீழே இருந்த மாதிரி. சரி, அதுதான் இல்லையா? என் தகப்பனே, என் தகப்பனே அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. என்னையும் அந்த தகப்பனுடைய சிரசின் மேலே, அந்த தகப்பனுடைய சிரசின் மேலே அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்காதான் கேட்கணும். ஒரே
ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? ஒரே ஆசீர்வாதம் உம்மிடத்தில் உண்டு? இல்ல, ஏகப்பட்ட ஆசீர்வாதம் உம்மிடத்தில் உண்டு. அதனால என்ன செய்யுங்க, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுது. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்து என்ன இருக்கு கவனிங்க, பாருங்க. என்னையும் ஆசீர்வதியும் என்று ஏசா சத்தமிட்டு என்ன செய்யறான், அழுதான். அழுத போது அடுத்த வசனமே வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவருடைய மகனாகிய ஏசாவை என்ன செய்கிறாராம், ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆசீர்வாதமா இடத்துல உண்டு, இல்ல வேறு விதத்துல பாருங்க ஆசீர்வதிக்கிறார். 39 பாருங்க. வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. அவனுடைய வீட்டுக்கு, அவனுடைய வாசஸ்தலம், அவனுடைய வீடு, அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க. அப்ப இந்த தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திலே நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா, சிலது ஆண்டவர் ஈசாக்குக்கு டைரக்டா கொடுத்திருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார். அவருடைய தகப்பனுக்கும் யார் தான் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். அடுத்து ஈசாக்கு கொடுத்ததையும் பெற்றுக்கொண்டார். மொத்தத்துல ஈசாக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கிறார். இது அவருடைய பிள்ளைகளாக யாக்கோபுக்கும் தெரியுது, ஏசாவுக்கும் தெரியுது. என்னுடைய தகப்பனிடத்துல என்ன நிறைவா இருக்கு, ஆசீர்வாதம் நிறைவா இருக்கு. யாக்கோபு வந்தா எப்படியோ வாங்கிட்டு ஓடிட்டான். இப்ப ஏசாக்கு நேரம் வரும்போது ஏசா சொல்றான், உம்மிடத்தில் ஒரு ஆசீர்வாதமா உண்டு, என்னையும் என்ன செய்யுங்க. உடனே அவனுடைய தகப்பன் அவனை என்ன செய்கிறாரு, வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தோடு அவனையும் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜூலை மாதத்திலே, இந்த 7வது மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் தரும்படி, கொடுக்கும்படிக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அதை நம்பிக்கையோடு, உரிமையோடு, அதிகாரத்தோடு, ஆர்வத்தோடு பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால, ஆண்டவருடைய கிருபையினால, தயவினால. சோ இந்த 2024வது ஆண்டு இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல, இந்த பகுதியில வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும், ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆண்டவர் அதை நமக்கு தரணும்னு சொல்லி. ஆமென், ஆமென். யாக்கோபு விரும்பினா கிடைச்சு, ஏசா அழுதான் கிடைச்சு. அப்ப நாம விரும்பும் போது, நாம அழும் போது ஆண்டவர் தரமாட்டார் நினைக்கலாம். நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சபை, நாம் தேவனுடைய ஜனங்கள் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நல்ல ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஆண்டுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். வேற எதற்காக அல்ல. ஆண்டுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட இலவசமா பைபிள் வாங்கி கொடுக்கணும். ஒரு நாளும் காசு வாங்க கூடாது. யார்கிட்ட இருந்தோம் நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது, ஆத்தும ஆதாயம் செய்யும்போது, புது மக்களுக்கு இலவசமா பைபிள் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு பைபிளுக்கு பஞ்சமே செய்யாது இருக்கக்கூடாது. நிறைய வேதாகம தெரிச்சணும். பாக்ஸ வாங்கி வச்சு சுவிசேஷ ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இலவசமா கொடுக்கணும்.
ஊழிய பகுதியில ரொம்ப முடியாத நிலைமையில இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன உதவியாவது செய்யும். மழை காலத்துல என்ன உதவியோ, ஒவ்வொரு காலத்திலும் என்னென்ன உதவி செய்ய முடியாதவர்களுக்கு அந்த உதவியை நம்ம செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். பாஸ்டர், கொடை வேண்டாம் பாஸ்டர், அந்த கொடைய வேற எங்காவது கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. என்கிட்ட ஆண்டுடைய கிருபைனால 10 கொடை இருக்குது. அங்கிருந்து விசுவாசி திறந்து கூட காட்ட கம்பி பிச்சுட்டு எனக்கு முதல் எத்தனை நாள் கம்பி பிஞ்சிருக்கோம். எதற்காக சொல்ல, நம்ம ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம வாங்கி கொடுக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக. ஆமென். ராஜஸ்தான்ல நமக்கு ஆலயம் கட்ட ஒரு 50,000 அந்த இடம் வாங்குற விஷயமா நான் சொன்னேன். அப்ப 50,000 அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன்னா எவ்வளவு வந்திருக்கணும்? ஒரு லட்சமா? யார் சொன்னது? பரம ஏழையா இருக்கிறாங்க. 50,000 நமக்கு தேவை அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் உடனே என்ன செய்திருக்கீங்களா? நமக்கு இல்லை, அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஆலயம் இல்லை. அவங்களுக்கு ஆலயம் இல்லை. 30க்கும் அதிகமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அந்த மலை பகுதிகளில். ஒரு ஆலயம் கட்டணும் அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் அப்படி கை கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு மேல இருக்கோம், அப்படிதானே? 100-150 பேர் இருக்கோம். 150 பேர் ஐயா கணக்கு போடுங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கணக்கு போடுங்க. ஒரு ஆள் 50,000, 150 ஆட்கள் தந்தா எவ்வளவு? ஒரு ஆளு 50,000, 10 ஆட்கள் எவ்வளவு? சொல்லுங்க. 10 ஆட்கள் 5 லட்சம், அப்படிதானே? சரி, அப்ப 150 ஆட்களை போட்டு 75 லட்சம் நியூலா கணக்கு. சரியா? சரியா? சரி, 75 லட்சம் நமக்கு வேண்டாம், நமக்கு 50 லட்சம் போதும். சிலர் ஏழையா முடியல, சிலர் கஷ்டமா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. சரி, அவங்க 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்ப மொத்தம் எவ்வளவு சேர்ந்திருக்கு சொல்லுங்க? பாதி ராஜஸ்தானை வாங்கிடலாம் ஆண்டவருக்காக. என்ன அப்படின்னா இடங்களை வாங்கணும், பெரிய மாணவர்களை வாங்கி ஆண்டுடைய ஆலயத்தை கட்டணும், மருத்துவ வசதி அதுல செய்து கொடுக்கணும், நல்லா அதுல ஊழியம் சம்பந்தப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட காரியங்களை செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் நினைத்தா தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிறைய காரியங்கள் நம்ம செய்ய முடியும். நம்ம அது செய்ய மாட்டோம். ஆனா மச்சான் மகளுக்கு காது குத்துக்கு குத்து 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 போகும் சொத்து, கடைசியில கிடைக்கும் உனக்கு வாத்து. ஆண்டுடைய ஆலயத்திற்காக ராஜ்யத்திற்காக அங்க வந்து குத்துணும் வசமா. அது நமக்கு ஆசீர்வாதம். அங்க குத்தவே மாட்டோம், ஸ்ட்ராங்கா இருப்போம், தீர்மானத்தோட இருப்போம், அபிஷேகத்தோட இருப்போம், பிரதிஷ்டையோட இருப்போம். என்ன வந்தாலும் கொடுக்கவே மாட்டேன். மச்சான் அவளுக்கு நான் சொல்லிட்டா உங்க மச்சான் அவளுக்கு கொடுப்பாங்க, குத்துவாங்க, அடுத்து பெரிய குத்தம் அங்க இருந்து வாங்குவாங்க. குத்த வேண்டிய இடத்துல குத்து இருந்தா குத்து வந்திருக்காது. பாத்தியா, நம்ம இவ்வளவு செய்திருக்கிறோம், ஆனாலும் நம்மளை பத்தி அதெல்லாம் செகண்டான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட மாட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க. ஆலயத்திற்கு ஏதாவது செய்யணுமா, சபைக்கு ஏதாவது செய்யணுமா, ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு ஏதாவது செய்யணுமா, முதலாவது நம்முடைய எண்ணம் அதுவா இருக்கணும். இரண்டாவது நம்முடைய காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்ரூம் ப்ராப்ளமா இருக்கு,
இத்தனை காலம் நல்லா சுகமா போனோம் வந்தோம் எல்லாம் தெரியும். ஆனா அந்த சுகத்திற்கும் ஒருத்தர் 2 பேர் எத்தனை பேர் எனக்கு தெரியாது காரணமா இருந்தாங்க தெரியுமா? அந்த பாத்ரூமை நமக்காக சுத்தம் பண்ணுவாங்க. அப்படியா? அப்படிதான் பிள்ளைகள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரம் அந்த பாத்ரூமை ஆமா கழுவுறது. என்ன நாச்சமா இருந்தாலும் என்ன அழுக்கா இருந்தாலும் சரி நமக்காக ஒரு 2 பேர் 3 பேர் செய்யறாங்க. ஏன் நம்மளும் செய்யலாமே இல்லையா? 2 வருஷம் நானும் செய்திருக்கிறேன். ஆண்டுடைய ஆலயத்துல சம்பந்தப்பட்ட ஊழியத்துல இருக்கும்போது நானும் செய்திருக்கிறேன். அதுல உட்கார்ந்து அழுக்கு போற வரைக்கும் கிளியரா கழுவோம். ஆண்டுடைய ஆலயத்திற்கு ஆண்டுடைய ஊழியம் அங்க வெளியில ஏதாவது பிஞ்சு தொங்கிட்டு கிடந்தாலும் பிஞ்சு கிடக்கு தொங்கிட்டு கிடக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கள தானே அவன் வெளியாளு, அவன் இப்போதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறான். நல்ல தெய்வ பிள்ளை என்ன செய்யணும், அங்க நின்று அதை செய்துட்டு போகணும். ஒரு கல்லு வாசல்ல தட்டணும், இது யாரு இங்க சரியா வைக்காம இப்படி பண்ணிட்டு போயிட்டா இப்படியா சொல்லணும். என்ன செய்யணும், கல்லு தூக்கி போட்டேன் அதை என்ன செய்யணும், குனிஞ்சி சரி பண்ணிட்டு. அதுதான் நம்முடைய வேலை. தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருவருடைய வேலை, ஒவ்வொருவருடைய பொறுப்பு. என்ன நடக்குதா தெரியல, அது கடக்கட்டு நமக்கு என்ன, அது கடக்கட்டு நமக்கு. சர்ச்சு துணியே கீழே கிடந்தாலும் பார்த்துட்டு நம்ம துணிதான் கீழே செய்யக்கூடாது. காய போட்டா விழ சர்ச்சு துணி எங்க விழுந்தாலும். ஏன் சொல்றேன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எண்ணமில்லாமல் நினைவில்லாமல் பின்னால இடம் கொடுக்கணும். முதலாவது எதற்கு? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கும். ஆண்டுடைய ராஜ்யத்தின் ஸ்தானத்திற்காக, ஆண்டுடைய ஊழியத்தின் நன்மைக்காக, ஆண்டுடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக, ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம தாராளமா இருக்கும் போது கட்டாயம் நம்முடைய 1000 தலைமுறை 1000 சந்ததிக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருக்கும். நிறைவாய் உண்டாயிருக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தெய்வம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்னா அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நினைக்கிறவர்களாய் நாம் இருப்போம். சோ ஆண்டவர் நம்மை நம்பி நம்முடைய கைகளை தந்திருக்கிற பொறுப்புகள், வேலைகளை நம்ம கவனமா இருக்கணும். ஆமென். அந்த பாஸ்டரா இருக்கிறார், அந்த பாஸ்டர் இல்லாம இருந்தா நான் வேலை செய்திருப்பேன். ஆமென். அந்த பாஸ்டரா இருந்தா நான் குனிஞ்ச துணியை என்ன செய்திருப்பேன், எடுத்திருப்பேன். அந்த பாஸ்டரா இருந்தா நான் வளைஞ்சத நேரா ஆக்கியிருப்பேன். இந்த பாஸ்டரா இருந்தா நான் கயிற அவுத்திருப்பேன். பரலோகத்திற்கு மேல நினைக்கிற ஆட்கள் இதெல்லாம், இவங்களுக்கெல்லாம் பரலோகம் சான்ஸே இல்லை. இந்த லோகத்துல இல்ல, எந்த லோகத்திலும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பரலோகம் நியமித்த ஒன்றை நீ மாற்றுகிறதற்கு நீ எவன்? உன் குடும்பம் என் மாத்திரம். பரலோகம் நியமித்த ஒன்றை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மாற்ற முயற்சி செய்தால் பரலோகமே உன்னை அக்செப்ட் பண்ணாது. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருப்பாய். எத்தனை தான் ஜெபித்தாலும், எத்தனை தான் என்ன செய்தாலும், தேவன் நியமித்ததற்கு விரோதமாய் செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை சகல விதத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய சுபாவம் முன்பாக வந்து முதல் தடையை உண்டாக்குறதே அதுதான். பிசாசு கிடையாது, பிசாசு தடுக்கவே முடியாது. நம்முடைய சுபாவமே முதலாவது வந்து தடுத்துட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்வார், இந்த ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் என் ஜனங்களோ அப்படிங்கிறார். மாடுக்கு கூட, கழுதைக்கு கூட, ஆனா என் ஜனங்களோ
சோ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, தேவனுடைய காரியம் ஒவ்வொன்றிலும் நாம் முதலிடம் கொடுக்கும்போது, நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கட்டாயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் அந்த ராஜ்யம் விசாலமாக, இன்னும் அந்த தேவனுடைய நாம மகிமைப்பட தேவன் பலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். சோ நம்முடைய முதல் என்ன இருக்கணும்? முதல் ஜெபம் என்ன இருக்கணும்? ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய ராஜ்யத்தின் வேலையை நீர் ஆசீர்வதி, விசாலமாக்கும், பெருகவும் சொல்லி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ ஆண்டவர் நம்மை சகல விதத்திலும் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கார். இங்க ஒரே ஒரு தப்பு செய்துட்டாங்க ஏசா. அவருடைய ஒரு சுபாவத்தினாலதான் ஆசீர்வாதம் தடப்பட்டது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார், நிறைவாய் வைத்திருந்தார். ஆனா அவருடைய ஒரே ஒரு சுபாவம் என்ன வேதம் சொல்லுது? அவர் அசட்ட பண்ணிட்டார். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? அசட்ட பண்ணிட்டாரு. ஆமா, அவருக்குன்னு உரியத அவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல நல்லா கவனிங்க, குழந்தை பாக்கியம் வேணும். நடந்த உண்மை சம்பவம். சோ அந்த குடும்பத்துல ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை போய் நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். சில ஆண்டுகள் ஜெபிக்கிறேன். ஜெபித்த பிறகு திடீர்னு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னா, இப்ப இவங்களுக்காக விசேஷித்த ஆட்கள்லாம் வந்து ஜெபிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த குடும்பத்திற்காக வெளியில இருந்து விசேஷித்த ஆட்கள்லாம் வந்து ஜெபிக்கிறாங்க. இப்போ உபவாசம் இருந்து அது போதாதுன்னு அடுத்து அந்த ஆளுக்காக வேற ஒரு இடத்துல 3 நாள் உபவாச ஜெபமும் நடக்கு. நான் தள்ளப்பட்டேன், நான் ஒதுக்கப்பட்டேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, என் மூலமா தான் நீ அந்த காரியத்தை செய்யணும்ப்பா. இத்தனை ஆண்டுகளாக அந்த குடும்பத்தை நேசித்து ஊழியம் செய்து அதற்காக ஓடுகிறேன், அழுறேன். என் மூலமாக நீங்க இந்த காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. நான் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டேன். எத்தனை ஜெபம் பண்ணாங்க, எத்தனை உபவாசம் பண்ணாங்க, 3 நாள் கூடிய உபவாசம் பண்ணாங்க. அதுலயும் ஆண்டவர் காண்பித்த காட்சி என்ன காட்சி தெரியுமா? இதே பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் என் கையிலிருந்து அந்த குடும்பத்திற்கு அப்படியே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன். அப்படி ஒரு காட்சி. நான் இல்ல அந்த ஜெபத்துல, நான் தள்ளப்பட்டேன், என்ன கணக்குல எல்லாம் வைக்கலாமா. ஆனா எங்க ஜெபம் பண்ணாலும், எத்தனை பேர் பெரிய ஆட்கள் கூட இருந்து ஜெபம் பண்ணியிருந்தாலும், கன்வென்ஷன் ஸ்பீக்கர்லாம் அதுல இருக்கிறார். கன்வென்ஷன் ஸ்பீக்கர் பெரிய ஊழியக்காரங்களா அதுல இருந்து ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் காண்பித்த காட்சி என்ன தெரியுமா? அவங்களே சொன்னாங்க, ஐயா, உங்க மகன் இருக்கிறாரா சின்னவர், அவர் கையில இருந்து தான் இது நடக்கும் ஆண்டவர் சொன்னார். இந்த குடும்பத்திற்காக ஆண்டவர் நியமித்து ஊழியம் செய்துட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, பெரிய தலைகள்னு சொல்லுவாங்க. ஆமே, ஒரு பெரிய தலை இல்ல, ஒரே தலை. அது தலையே சொல்றாங்க. எதற்காக சொல்றேன்? ஆண்டவர் நியமித்த அந்த ஓட்டம், அந்த லக்கு, அந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓட வேண்டும். நம்ம அதை மீறும் போது, தாண்டும் போது, தடம் மாறும் போது நிறைய காரியங்கள் தேவையில்லாத நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒன்று புரிந்து கொள்வது, ஆண்டவர் எதை செய்தாலும் சரியா செய்வார். அதனால முதலாவது தேவனுடைய, சொல்லுங்க, அவருடைய. இப்போ உங்களுக்கு வந்து இட்லி சாப்பிடணும் ஆசை. அந்த அக்காவை எழுப்புங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பின்னால இருக்கிற அந்த அக்கா, அந்த பக்கம் எழுப்பிட்டாங்க எல்லாரும். உங்களுக்கு இட்லி திங்க ஆசையா இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கு. ஆனா இட்லி சட்டியை போய் திறக்க மாட்டேங்குது.
என்ன செய்ய திறக்கிறிய? என்ன செய்வே? இப்ப நீங்க அங்க இருந்து சொல்லுங்க பாப்போம். என்ன செய்விய? இட்லி அவிப்பியா? அவிக்கிற டைம் சரி. இட்லி சட்டிய நீ திறக்கிற, புரியுதா? தமிழ் புரியுது? திறக்கிற, திறக்க மாட்டேன். என்ன செய்வ நீ? என்ன செய்வ? திறக்கிற, கொடுக்க முடியாது. உன்னால முடியல, அப்ப என்ன பண்ணும்? तोड़ डालेगा, तोड़ नहीं डालेगा, आपका पति का मसल्स है ना वो जाता है. நீங்க திறக்க முயற்சி பண்ணிய முடியலன்னா எங்க குடிப்பிய? கடையில போய் குடிப்பிய? சொல்லுங்க எங்க? வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், முழு மனுஷன், அவர்கிட்ட குடிப்பிய. ஏன்? அவரும் உங்களை போல பைய திறப்பாரு. திறக்கல அப்படின்னா அவர் உடனே தன்னுடைய மசல்ஸ் உடம்ப என்ன செய்வார்? அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு திறந்து தந்துருவாரா? தரமாட்டார். எப்படியா இருக்கட்டும், அவருக்கு தெரியும் நான் திறந்து கொடுக்கலன்னா அது எனக்கு அழகே. என்ன செய்தாவது அவர் என்ன செய்வாரு? திறந்துருவாரா? திறக்க மாட்டார். அவரே நீங்க விரும்புறத சாப்பிடுறதற்காக இப்படி பணம் கொடுத்து திறக்கிறார்னா என் அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். கை தட்டுறா, கை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா உள்ள நுழைய மாட்டேங்குது. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, என்னால தாங்க முடியல. அதனால தான் அந்த ஃபோர்ஸ்ல நான் வேகத்தை காமிக்கிறேன். எப்படியாவது திறக்கட்டும். அப்பா கொண்டு வந்திருக்கிறது பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதற்காக நான் ஃபோர்ஸ் பண்றேன். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். நீங்க விரும்புகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகணும்னு நான் விரும்புறேன். நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்க, ஜெபிக்கிற வேலை எனக்கு தந்திருக்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் எவ்விதமாக எல்லாம் சொல்லுகிறாரோ அவ்விதமாக எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிற வேலை என்னுடைய வேலை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதற்கு என்ன தடைகள், என்ன காரியம் முன்பாக வருகிறதோ போராடுகிறதோ அதெல்லாம் நீக்க வேண்டியது என்னுடைய காரியம். அதனால சில நேரம் சில வேலைகளை, சில உதாரணங்கள், சில உபதேசங்கள், சில வார்த்தைகள் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, டேஞ்சரா இருந்தாலும் அது நமக்கு தீமை ஆகாது, அது கடைசியில நமக்கு பெரிய நன்மையாகும். உண்மையா இல்லையா? ஆமென். தேவாலயத்திற்கு இயேசு ஒரு முறை கடந்து செல்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு முறை எங்க போறாரு? தேவாலயத்திற்கு. தேவாலயத்திற்கு போனா என்ன செய்யணும்? சரி, என்ன செய்தாரு? பைபிள் சொல்லுது, அவர் ஒரு பக்கமா போய் கயிறெல்லாம் எடுத்தாராம். கயிறெல்லாம் எடுத்து என்ன பண்ணாரா? அவன் இயேசுவுக்கு சாட்ட பண்ண தெரியும் நினைக்கிறேன். இல்லையா? ஓசன்னா அந்த கொண்டாடுற நாள் அந்த இலை இருக்கு பார்த்தீங்களா? சிலர் அந்த இலையை வாங்குறதோட அப்படிதான் இருக்கும், வீட்டுக்கு போகும்போது அப்படியே தான் கொண்டு போவாங்க. சிலர் அதே இலைய சிலுவைய மாத்துறாங்க, பூவா மாத்துறாங்க, டிசைனா மாத்துறாங்க. இல்லையா? அப்ப இயேசுவுக்கு என்ன ஒரு பழக்கம் நல்லா இருந்திருக்கு? சொல்லுங்க, என்ன தெரிஞ்சிருக்கு இயேசுக்கு? சாட்ட சாபுப்பதானா சாட்ட பண்றது இயேசுவுக்கு நல்லா. அப்ப அதற்கு முன்னாலேயும் 4 பேர் அடிச்சிருக்காங்க. சரி, சோ ஆலயத்துல போய் சாட்டையை உண்டு பண்ணி என்ன செய்தாராம்? என்ன பண்ணாரு? சாட்டையை உண்டு பண்ணி எந்த விஷயம்லாம் ஆலயத்திற்கு தேவையில்லையோ, நல்லா கவனிங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு தேவையில்லையோ அந்த விஷயங்களை எல்லாம் பைபிள் சொல்லுது அவர் என்ன செய்கிறாரா? அதட்டுகிறாரா, தள்ளுகிறாரா, மிதிக்கிறாரா, துரத்துகிறாராம்.
அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு ஏற்றதல்லாத எத்தனை விஷயங்களா இருந்தாலும் அதை ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு அவைகளை துரத்துவார். பலகைகளை என்ன செய்தாரா? கவிழ்த்து போட்டார். என்ன செய்தாரா? பாஸ்டர் இன்னைக்கு என்ன கவிழ்த்து போட்டாரு? நான் கவிழ்த்து போடல, அவர் என்ன பண்றாரு? கவிழ்த்து புறாவில் இருக்கிறவர்களை என்ன செய்தாரா? துரத்தினாரா? என்ன செய்தாரா? சொல்லுங்க. துரத்தினார்னா அடுத்த சண்டே வேற சர்ச்சுக்கு போயிருப்பாங்களா? இப்போ புறாவில் இருக்கிறவங்களை துரத்தியாச்சு இயேசு. எருசலேம் தேவாலயத்திலிருந்து இப்ப அடுத்த சண்டே எங்க போயிருப்பாங்க? உங்க சர்ச்சு ஒரே துரத்துவலையும் கவிழ்க்கலையும். எனக்கு அங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் கடைசியில போக வேண்டியது ஒரே ஒரு சர்ச்சு தான். அந்த கேட்டுல அவர் தான் நிற்பாரு. என்ட்ரி பாஸ்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, அனுமதி எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, கேட்டே அவர் கையில தான் இருக்கு. நானே வழி, கேட்டு அவர் தான். அதனால ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம செய்கிறவர்களாக, ஓடுகிறவர்களாக, நினைக்கிறவர்களாக, எண்ணுகிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கைகளை தட்டி சந்தோஷமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. சில ஆலோசனைகள் ஆவியிலே ஆண்டவர் கொடுத்த சில எச்சரிப்போடு சில வார்த்தைகள் நம்மை ஆண்டவர் நேசிக்கிறதுனால நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் தடுக்கிற சில சத்துடைய கிரியைகள், சில காரியங்கள், அதை ஆண்டவர் விளக்க விரும்பி சில காரியங்களை நமக்கு ஆலோசனைகள் தந்திருக்கிறார். ஆமென். ஆமென். சரி, செய்திக்கு நிறைய கடந்து சொல்லுமா? எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 94. இனிதான் செய்தி. அது ஆலோசனை ஆவியில உண்டான ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்ன நினைச்சு முடிஞ்சிட்டு நினைச்சிட்டு சங்கீதம் 94 வேகமாய் வாசிப்போம். சங்கீதம் 94:18. என் கால்கள் சறுக்கிறது. கால்களா? என்னையா விசாகப்பட்டினம் போனதுல வந்து மாறிட்டீங்க. சரி. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இதே வசனம் இங்க பாருங்க, டைம் ஆயிட்டு. இங்க பாருங்க, இதே வசனம் கத்தோலிக்க வேதாகமத்தில் எப்படி எழுதிருக்குன்னா, என் அடிகள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது பேரன்பு என்னை தாங்குகிறது. ஆங்கில வேதாகமத்திலும் அதே வாக்கியம் இருக்கு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இங்கிலீஷ்ல வாசிங்க. I said I am falling, but your constant love, oh Lord, let me help. I am falling. என்ன லாங்குவேஜ் தரது? சரி, வேற வாசிங்க. When I said my foot is slipping, your unfailing love. அதுதான் எனக்கு தெரியுதே. வேற. When I say my foot is sleeping, my foot is sleeping, your unfailing love, your unfailing love, Lord supported me. Lord supported me. சரி, அதான் எனக்கு தெரியுதே. இங்கிலீஷ்ல எழுதிருக்கிற அந்த வார்த்தையும் கத்தோலிக்க அந்த வேதாகமத்துல நல்லா கவனிங்க. ஆங்கிலத்துல எழுதியுள்ளதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆங்கிலத்துல எப்படி தெரியுமா? என் அடிகள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, அடிகள் தானே, மை ஃபுட், என் அடிகள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது மாறாத அன்பு, உமது மாறாத அன்பு என்னை தாங்குகிறது, எனக்கு உதவுகிறது. என் அடிகள் சறுக்குகிறது. இதான் முதல் வார்த்தை. முதல் வார்த்தை எது வேதம் நமக்கு காண்பிக்கிறது? என் அடிகள் என்ன செய்கிறது? சறுக்குகிறது. நான் எடுக்கிற அடிகள்,
என் வாழ்க்கைக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய வியாபாரத்திற்காக, என்னுடைய நலன்களுக்காக நான் எடுக்கிற அடிகள் சறுக்குகிறது. நான் எடுக்கிற பிளான்கள், நான் போடுகிற திட்டங்கள், நான் நிர்ணயிக்கிற காரியங்கள், இந்த வருஷத்துல எப்படியாவது இதை செய்தரணும், ஆனா அது சறுக்குகிறது. இந்த மாதத்திற்குள்ள இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிற அடிகள், ஸ்டெப், திட்டங்கள், தீர்மானங்கள், பிளான்கள், யோசனைகள் சறுக்குகிறது. அந்த அடிகள், நான் எடுக்கிற அடிகள், புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் எடுக்கிற அடிகள், ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், இந்த வருஷத்துல நல்லா ஜெபிக்கணும், ஆனா அது ஸ்லிப் ஆயிருது, அது சறுக்கிட்டு போயிருது, ஜெபிக்க முடியாது. இந்த மாசத்துல நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன், ஒரு அடி வைக்கிறேன், இந்த மாசத்துல நல்ல பைபிள் தியானம் பண்ணும், ஆனா சறுக்கு, அடிகள் சறுக்குகிறது. சங்கிலி ஜெபத்திற்கு சரியா போயிடணும், அது எல்லாத்தை விட அதிகமா சறுக்கும். உபவாச கூட்டத்திற்கு வேர்மணி, அதுவும் சறுக்கு. புதுசா வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறேன், இப்ப பாஸ்டர்ட்ட சொல்லணும், கொஞ்ச நாள் நல்லா சூடு பிடிக்கணும். சூடு பிடிச்ச பிறகு பாஸ்டர்ட்ட நல்ல தப்பான என்ன இல்லை, அது நல்ல யோசனை தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டாரு. பாஸ்டர்ட்ட தான் சொல்லணும் அப்படிதான் கிடையாது, அது உங்க காரியம். ஆனா கொஞ்சம் நல்லா இதாகட்டும், அதுக்கு பிறகு பாஸ்டர், அதுவும் நல்ல எண்ணம் தான். சரி, வியாபாரத்தை ஒரு தனியா அந்த அடி எடுத்து வைக்க, அதுவும் சறுக்குகிறது. இந்த தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எடுத்து வைக்கிற அடிகள் சறுக்குகிறது, என் பிளான் எல்லாம் ஃபெயில் ஆகுது, என் திட்டம் எல்லாம் ஃபெயில் ஆகுது, அது நடக்க மாட்டேங்குது, அது ஆக மாட்டேங்குது. ஒரு முறை சபையில ஒரு 14 வயசுக்குள்ள ரொம்ப சேடா கவலையா இருந்தா, ரொம்ப சேடா ரொம்ப கவலையா இருந்தா, 14 வயசுக்குள்ள அந்த கவலை, அந்த சேட்னஸ், அந்த சோகம் இன்னொருத்தர் கிட்ட அவ ஷேர் பண்றான். இன்னொரு நபர் போய் கேட்கிறாங்க, ஏன் நீ இவ்வளவு சோர்வோட இருக்க, ஏன் நீ இப்படி சோர்ந்து போய் இருக்கிற, ஏன் என்னாச்சு உனக்கு? அவ அந்த 14 வயசுக்குள்ள சொல்லிச்சான், என்னை யாரும் லவ் பண்றது, அதனால நான் சேடா இருக்கிறேன். அவ எடுத்து வைக்கிற ஸ்டெப் வழுக்கு, ஓவியத்துக்கு மூல கலக்கு. அப்படி கிடையாது. இந்த தேவ மனுஷன் நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, என் அடிகள், நான் எடுத்து வைக்கிற அடிகள், நான் எடுத்து வைக்கிற திட்டங்கள், நான் எடுத்து வைக்கிற பிளான்கள், இது ஆண்டவருக்காக செய்யணும், இது ஆண்டவருக்காக கொடுக்கணும், இது ஆண்டவருக்காக எப்படியாவது நிறைவேற்றணும். நான் வைக்கிற அந்த காரியம் நிறைவேற மாட்டேங்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் எடுக்கிற தீர்மானம், நான் போடுற இந்த திட்டம் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை சொல்லியலாம். இன்னொரு தேவ மனுஷன் என்ன சொல்லாருன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 42 ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க வேகமா. சங்கீதம் 42. பயங்கரமான புலியிலும் உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்து. இங்கே ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்றான், என் அடிகளை, ஆண்டவரே நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்புகளை நீர் உறுதிப்படுத்தும், நீர் அதை ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்தும், நிலைவர பண்ணும். நான் எடுக்கிற அடிகள் தடுமாற்றம் தான் ஆண்டவரே, நான் வைக்கிற அடிகள் எனக்கு ஏமாற்றமா தான் இருக்குது, நான் எடுக்கிற வைக்கிற போன்ற எல்லா காரியங்களும் எனக்கு சறுக்குதல் தான் இருக்குது. ஆனா ஆண்டவரே உம்மிடத்தில் கிருபை உண்டு, நீர் நான் எடுக்கிற காரியங்களை உறுதிப்படுத்த உம்மால முடியும். நம்ம எடுக்கிற திட்டங்கள், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நமக்குள்ள இருக்கிற நினைவுகள், அதை உறுதிப்படுத்த ஆண்டவரால் முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய அடிகள், நம்முடைய திட்டங்கள் ஒருவேளை வழிகிட்டு இருக்கலாம். ஆனா அங்க தேவ மனுஷன் சொல்றான், என் அடிகளை உம்மால உறுதிப்படுத்த முடியும் ஆண்டவரே, ஸ்ட்ராங் படுத்த முடியும் ஆண்டவரே.
இந்த ஜூலை மாதத்துல சறுக்குகிற என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்த உமால முடியும் ஆண்டவர். இந்த வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்குள்ள சறுக்குகிற என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்த உமால முடியும் ஆண்டவர். உமால முடியும் ஆண்டவர். நான் சறுக்கிட்டு வந்திருக்கிறேன். நான் பல மாதங்கள், பல நாட்கள், வருஷங்களாக என்னுடைய அடிகள், நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்புகள், நான் எடுத்து வைக்கிற தீர்மானங்கள், நான் நினைக்கிற திட்டங்கள் எல்லாம் ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு. இங்கிலீஷ்ல அழகா எடுத்து வைக்கும் பாருங்க. எங்க போச்சு? காலமே போச்சு. ஆங்கிலத்தில் எழுதிருக்கோம். நான் எடுத்து வைக்கிற அந்த அடிகள் ஆண்டவரே, அது ஸ்லிப் ஆயிட்டே இருக்குது. அது வலிக்கிட்டே இருக்குது. வலிக்கிட்டு எங்க வரைக்கும் வந்துட்டேன்னா, வலிக்கிட்டு எங்க வரைக்கும் வந்துட்டேன்? 2024 ஜூலை வரைக்கும் வந்துட்டேன். ஆமென். எல்லாம் வழுக்கின கூட்டம், சறுக்கின கூட்டம். எங்க வரைக்கும் வந்துட்டேன்? புரியுது உங்களுக்கு? இந்த சர்ச்சை நான் நினைக்கிறேன் 2000 நினைக்கிறேன், 2000 சம்திங் இந்த சர்ச் ஒரு நாள் கழுவும். அப்போ நான் இருக்கிறேன். ஸோ சாமுவேலா இருக்கிறாப்புல, ஆர்ஃபனேஜில் உள்ள 1-2 பிள்ளைகள் இருக்கும். அப்போ சர்ஃப் பவுடர் போட்டுக்கோ, தண்ணி எல்லாம் போட்டுக்கோ. அப்போ இங்க முழங்கால் இப்படி இங்க இருந்து உட்கார்ந்து மாத்திரம் இந்த கைய இதுல இப்படி அமுக்கதான் போதும். இங்க இருந்து போகிற நாங்க அந்த கடைசி வாசல்ல போய் தான் நிக்கிறோம். இங்க இருந்து வழுக்கிறது எங்க போய் நிற்கும்? ஒரு முறை 2 முறை பார்த்தோம், நல்லா இருக்கு. கடைசியில அதுவே எங்களுக்கு கேம் ஆயிட்டு மணிக்கணக்கா கடந்து 1-2 ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளும் கடந்து ஒரே விளையாட்டு இங்க நடக்கு சர்ச்சில். இங்க பூரா சர்போடர் போட்டு கலவை இங்க இருந்து அப்படியே அமுக்கிறது சிறுன்னு அங்க போய் நிற்கும். அவே 2022 ஆசியா ஜனவரி மாதத்துல நிறைய ஆண்டவர் பிள்ளை அடிகள் வலிக்கு இன்னைக்கு ஜூலை இந்த வலிக்கிட்டு போதைய அடிகள் என்ன செய்யுங்க? என்ன பண்ணுங்க? பிடிச்சிருங்க ஆண்டவரே. வழுக்க வேண்டாம் இதுக்கு மேல. ஜூலையோட முடியட்டும் இந்த வழுக்கிறது சரிக்கிறதெல்லாம். ஆமென், ஆமென். நான் உண்மைக்கு சொல்றேன், அடுத்த மாதத்திலிருந்து விஷயமே வேறையா இருக்கும். நம்முடைய ஊழியத்திற்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய எல்லா காரியங்களுக்குமே நிச்சயமாக விஷயம் ஆண்டவர் மாறுதலாய் பண்ணுவார். அப்படியே இருக்காது, எல்லாம் மாறும். என் கால் சறுக்குகிறது ஆண்டவரே. எத்தனை நாளா சறுக்குகிறது போட்டுக்கார? எத்தனை மாசமா? எவ்வளவு நேரமா? ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம் சொல்லிட்டாரு ஆண்டவரே, உண்மை. என் அடிகள், நான் எடுத்து வைக்கிற அடிகள் என்ன செய்யுது? சறுக்குகிறது. சறுக்கு எங்க இருந்து? சறுக்கிற ஆள பார்த்திருக்கீங்களா? வலுவுற ஆள பார்த்தது இல்லையா? ஆண்டவரே, பார்க்காத இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. வீட்டுக்கு போகும்போது பார்க்கக்கூடிய அந்த சிலர் சறுக்குவாங்க. எப்படி தெரியுமா? நம்ம முன்னாலே நடக்கும். ஏதாச்சும் அப்படி சறுக்கலாம், சடக்குன்னு அப்படி சறுக்கும் போது நம்ம அப்படியே பயந்து அப்படி அவ்வளவுதான் விழ போறாங்களோன்னு பார்ப்போம். அது பார்த்தா சறுக்கிக்கிட்டு அந்த கடையில போய் நின்றோம். விழாது செல்லது பதிர்க்கலாம். விழுமா? எல்லாம் எல்லாம் விழுமா? செல்லது விழும். நான் ஒரு முறை உண்மை சம்பவம் போயின்னு சொல்ல, என் கை நிறைய ட்ராக்ஸ் பைபிள் எல்லாம் வச்சிருக்கிறேன். எனக்கு கரெக்டா 19 வயசு இருக்கும். 19-20 சேலத்துல ஒரு இடத்துல நாங்க ஊழியத்திற்கு போயிட்டு இருக்கிறோம். பைபிள் காலேஜ்ல இருந்து எங்களை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. சேலத்துல 1 மாசம் தங்கி நாங்க ஊழியம் செய்வோம். சேலத்துல கருப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம். அப்போ வழியில நிறைய சகதியா இருக்கு, சேரா இருக்கு. அதை தாண்டி அந்த பக்கம் போகணும். அப்ப நான் அந்த கொஞ்ச நேரமாவே பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கேன். பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாட, சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாச்சம் எல்லாம் ஜீவன். இந்த பாட்டை பாடிட்டு முதல்ல இருந்தே பாடிட்டு போறேன். அது கரெக்டா அந்த சேர் வரும்போது இந்த கவியம் வந்துட்டு, அது என்ன நிலைமையோ தெரியல, என் காலு சர்றன்னு போயிட்டு கறந்துட்டு கை கறந்ததான்.
சில வேளைகள்ல விழமாட்டாங்க ஆட்கள், என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா வழுகிறது சர்றன்னு எங்கேயாவது என்ன செய்துருவாங்க, பிடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஏதாவது இவங்களையே பிடிச்சிரும். நம்ம எத்தனை வந்தா நம்மளே பிடிச்சிரும், பிடிக்க விரும்பலனாலும் பிடிச்சு மேல வந்துருதே. அப்ப இந்த மனுஷன் என்ன சொல்றா, விழுந்தேன்னு சொல்லல, என் காது அப்படின்னா நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லல. அவரு என் கால் சறுக்குகிறது அப்படின்னா நான் எடுக்கிறேன், நினைக்கிறேன், ஜெபம் பண்ணும். ஜெபத்தை விரும்பாத ஆளு நான் கிடையாது, நான் விரும்புறேன். ஆனா என்னால ஜெபிக்க முடியல. நான் பைபிளை தியானிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால தியானிக்க முடியல. பைபிளை விரும்பாத ஆளு நான் கிடையாது, நான் விரும்புறேன், நேசிக்கிறேன். ஆனா என்ன செய்ய முடியல என்னால. 2 வருஷமா, 3 வருஷமா, 1 வருஷமா, 8 மாசமா, 6 மாசமா என்ன செய்ய முடியல என்னால. உறுதிப்பட முடியல. தானியேலை போல உறுதியா நிற்க முடியல. அதான் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே என் அடிகளை உறுதிப்படுத்தி என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்கள், தள்ளாடுகிற கால்கள், தள்ளாடுகிற அடிகள், சறுக்குகிற என்னுடைய அடிகளை என் ஆண்டவரே இன்னைக்கு உறுதிப்படுத்துவாங்க. இனி நான் சறுக்க கூடாது ஆண்டவரே, வலுவ கூடாது ஆண்டவரே, அப்படியே நாட்களை போக்க கூடாது ஆண்டவரே, அப்படியே டைம் பாஸ் பண்ண கூடாது. இதுல என்னன்னு உண்டு, இந்த சறுக்கிட்டே போறாங்க பார்த்தீங்களா, இதுல சிலருக்கு கொஞ்சம் மஜாவும் உண்டு. எப்படி உண்டு? மஜா உண்டு. அந்த சறுக்கும் போது சறுக்கும் போதே சிலருக்கு மஜா உண்டு. அப்படின்னா நல்ல கவனிங்க, பைபிள் படிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறதும் இல்ல, ஆனாலும் அப்படியே என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க, நல்லா ஆண்டுடைய பிள்ளைகள்னு சொல்றது, சிரிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, என்ஜாய் பண்றது, எல்லா காரியங்களும் நடக்கு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உறுதிப்படல, நம்ம இன்னும் சரிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஆண்டுடைய கிருபையில பலப்படல, ஆண்டுடைய வார்த்தையில பலப்படல, ஆண்டுடைய வார்த்தையில வளரல, ஆண்டவருக்குள்ள இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா இன்னும் அஸ்திவாரமே போடலை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் அடிகளை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் எடுக்கிற தீர்மானங்கள், நான் பண்ணுகிற திட்டங்கள் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, சரிக்கிட்டு போயிருந்தா ஆண்டவரே. என் கால்களை நீங்க நினைச்சேன்னா உறுதிப்படுத்த முடியும், ஸ்ட்ராங் ஆக்க முடியும். தானியேலுக்கு நீர் உதவி செய்து, தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கும் போது அதுல உறுதியா இருக்க ஆண்டவர் இறக்கம் பாராட்டினான். அதுல அவன் சறுக்கவில்லை, அதுல அவன் விழவில்லை, அதுல அவன் மாறல. என் அன்பிற்குரியவர்கள், ஆண்டவர் உங்களை மேலும் நேசிக்கிறார். நம்முடைய அடிகள் சறுக்குகிற அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் அவர் நமக்கு உதவி செய்ய, சறுக்குகிற நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துவதற்காக அவர் இந்த வார்த்தைகளோடு நம்மோடு இடைபடுகிறார். அந்த வார்த்தை கொள்வாங்க முடிப்போம். என் அடிகள் சறுக்குகிறது, ஆனால் மாறாத உடைய அன்பு எனக்கு சப்போர்ட்டா என்ன செய்து இருக்குது. ஆமென். ஆமா பாஸ்டர், இவங்க மாத்திரம் அன்னைக்கு பிடிச்சிருக்கலனா, இவங்க மாத்திரம் அன்னைக்கு தாங்கி இருக்கலனா, இது மாத்திரம் வந்திருக்கலனா, ஐயோ என் நிலைமை அன்னைக்கு மேல இருந்து கீழே விழுந்திருப்பேன், இல்லை இப்படி ஆயிருக்கும். ஏதோ ஒண்ணு தாங்கிறது பார்த்தீங்கன்னா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. எங்க வீட்டு கிச்சன்ல பாயாசம் இருந்துச்சு, அதனால நான் எடுக்க போறேன். பாயாசம் எடுக்க போனேன்னா எங்க மைனி கிட்ட கேட்கறேன், மைனி பாயாசம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறேன். அப்ப அவங்க சொல்றாங்க செல்ஃப்ல கீழே இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மைனி தான், வேற எந்த மைனி கீழே இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து இப்படி எடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க பக்கத்துல. அவங்க சேலை நின்று அவங்க மேல கேஸை கொளுத்தும் போது, அந்த தீப்பெட்டி தீக்குச்சி மேல அப்படி கொளுத்தும் போது அதுல உள்ள சில துண்டு அந்த எரிஞ்சது அப்படியே அதுல சேலையில விழுந்து அவங்க அப்படி நிக்கிறாங்க.
அது இங்க கரெக்டா அப்படி விழுவும். நான் அப்படி பார்க்கவும் உடனே சத்தம் போட்டேன். ஏன்னா சேலையில தீ இவ்வளவு தோலையும் விழுந்தா அது ஸ்பீடா எரிஞ்சிடும், பெரிய ஆபத்து. ஆனா அந்த ஸ்பாட்ல ஆண்டுடைய ஒரு தயவு பாருங்க. அந்த ஸ்பாட்ல நான் பார்க்கவும் ஒரு காரியம், ஆண்டுடைய இரக்கத்தினால எதுவும் ஆகல, ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென். அப்ப அந்த வேலைகளை, அந்த முக்கியமான அந்த சம்பவத்துல ஆண்டவர் தம்முடைய மாறாத அன்பை கொண்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறாராம். அது யார அனுப்புவாரு, எங்க இருந்து எப்படி உதவி வர நமக்கு தெரியாது, யாராக கூட இருக்கலாம். நான் அடிபட்டு கிடக்கும் போது ஒரு வண்டியை தானா வந்து என் மேல விழுந்தது, ஒரு ஆட்டோ. நான் போயிட்டு இருக்கிறேன் பாம்பு, என் மேல வந்து ஒரு ஆட்டோ விழுந்தது, என் காலோட வந்து என் வண்டியோட நசுக்கிட்டேன். அப்படியே கத்துறேன். ஒரு வாலிப பையன் எங்கிருந்து ஓடி வந்தான், யாருன்னே தெரியாம எனக்கு. ஓடி வந்த வாலிப பையன் அந்த ஆட்டோவை வந்து அப்படியே தாக்கத்தை எடுத்து தள்ளுறான், தள்ள முடியல, கடைசியில் எப்படியோ தள்ளிட்டான். தள்ளுன பிறகு பார்த்தா என்னுடைய கால்கள் இருந்து அப்படி ரத்தம் போகுது. யாருன்னே தெரியாது, என்னை தூக்கி என்ன ஆட்டோல போட்டு என்ன ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் சேர்த்துட்டான். நான் தேடி தேடி பார்க்கிறது யாருன்னே இதுவரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்க இருக்கிறார் யாருன்னே தெரியும். ஆனா சரியான வேளையில ஒரு உதவிக்காக ஆண்டவர், ஒரு பாதுகாப்புக்காக, நம்மை தாங்குவதற்காக யாரையாவது அனுப்பிவிட்டாங்க. அந்த மாறாத அன்பு நமக்கு என்ன செய்தான், உதவி செய்கிறார். நம்மால தீர்மானம் சரியா எடுத்து அதுல உறுதியா இருக்க முடியல. சோ நமக்கு உதவி செய்யறதற்காக மாறாத அன்பு கொண்ட ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்றதற்காக சிலர் என்ன செய்றார்கள், அனுப்பி விடுறார். ஆமென். நான் சொல்லல, தண்டவாளத்துல ஒரு வாலிபர் மகன் சாக நின்றுட்டு இருந்தா. அவளை இழுத்து பார்த்தோம், சொல்லி பார்த்தோம், கேட்கல. கடைசியில் அவளை ஒரே அடியா பிடிச்சு அவ கன்னத்துல ஓங்கி என்ன அடிச்சிட்டான், இந்த அடின்னு அடிச்சிட்டான். ஆனாலும் பணத்தை கொண்டு தூக்கி கொண்டு போய் செய்துட்டேன். சைல என்னைக்கும் ஆனதுன்னு இல்லையா இருக்கும், அந்த வேகமா இருக்கும். அது அடிச்சாலும் தூக்கி கொண்டு போய் காப்பாத்து. அதுக்கு பிறகு அது சாட்சி சொல்லிட்டு அலைஞ்சு, என்ன தெரியுமா, இவர் தான் என்ன காப்பாத்தல, இவரால தான் நான் உயிரோட இருக்கேன். இல்ல, ஆண்டவர், மாறாத அன்புள்ள ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக, தாங்குவதற்காக அந்த சரியான வேளையில யாரை அனுப்புறோமோ, எப்படி என்ன செய்யணுமோ அதை கிளியரா ஆண்டவர் செய்கிறார். ஆமென். சோ நம்ம தீர்மானம் எடுத்து நிறைவேற்ற முடியல, கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. அந்த தீர்மானங்களை, அந்த அடிகளை உறுதிப்படுத்துவதற்காக மாறாத அன்பு கொண்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோ அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு தைரியமா போங்க வீட்டுக்கு, ஆண்டுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. என் கால் சறுக்குகிறது, என்னால உறுதிப்பட முடியல. அந்த ஆண்டவர் சொல்றார், மாறாத அன்பு கொண்ட ஆண்டவர், அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய அடிகளை உறுதிப்படுவதற்காக, நம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக அவர் நம்முடைய அடிகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய வியாபாரங்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை உறுதிப்படுத்துவார். ஜூலைக்கு பிறகு தடுமாற்றம் இருக்காது, தள்ளாடுதல் இருக்காது. கட்டாயம் அந்த ஜூலை மாதத்தோடவே ஆண்டவர் நம்முடைய அடிகளை உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோட போங்க, ஆண்டவர் கூட இருக்கார். எல்லாரும் எழுந்திருப்போம். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்துமே தேவா, இயேசு தேவா.